தேவயானம் தமிழ் டப்பிங்கில் வெளியாகிற ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தோட பேரையும் இந்த படத்தோட போஸ்டரையும் பார்த்துட்டு ஒரு அளவுக்கு எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மாளவிகா மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல அவங்களும் ஒன்று. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தேவமா அப்படிங்கிற ஒரு வயசானவங்க ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு நமக்கு வயசாயிருச்சு, நம்ம கூடிய சீக்கிரமே செத்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கிறாங்க. இவங்க வயசுல இருக்கக்கூடிய ஆட்கள் ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரா சாகும்போது இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ நமக்கும் நாட்கள் நெருங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு சொந்தக்காரங்க சொல்லிக்க யாரும் கிடையாது. இருந்த ஒரு மகளை இறந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு சொத்து ஓரளவுக்கு இருக்குது. இவங்களை பார்த்துக்க ஒரு லேடி இவங்க வீட்டிலேயே தங்கி இருக்கிறாங்க. இவங்களோட கதை ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் திருமணமான ஒரு புதுமண தம்பதிகள். இதுல மனைவி பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு கிளாசிக்கல் டான்ஸரா இருக்காங்க. இவங்க நம்பி தான் குடும்பமே நடந்துட்டு இருக்குது. இவங்களோட கணவர் மிருதங்கம் வாசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இவரும் பயங்கரமான இசைஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கிறாரு. புதுமண தம்பதி அப்படிங்கிறதால இவரோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் இசையை ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்ட்டு சிட்டில இருந்து இவங்களோட வீட்டுக்கு ஒரு பெண்மணி வராங்க. இசையை ஆராய்ச்சி பண்ண வர அந்த மாடன்கள் இசையை மட்டும் ஆராய்ச்சி பண்ணாம இங்க கிராமத்துல ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கணவரையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பெருசா சம்பாதிக்கல அப்படின்னாலும் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனை தண்ணி தம்முன்னு கெடுத்து விட்டுறாங்க. இதுக்கப்புறம் எங்களோட குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கப்புறம் இந்த இளம் தம்பதிகளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, இன்னொரு பக்கம் அந்த வயசான அம்மா இருக்காங்க இல்லையா மரண பயத்துல, அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்துச்சு, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் தேவயானம். இந்த படம் ஆரம்பிச்சது வந்து கடைசி வரைக்கும் சீரியல் மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல நடிச்சிருந்தவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க. இந்த படத்துல விறுவிறுப்பான காட்சிகளோ பயங்கரமான ட்விஸ்ட்டுகளோ எதுவும் கிடையாது. அப்படியே ஸ்லோவா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்து வந்த எந்த காட்சியிலும் இந்த படத்துல கிடையாது. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒருத்தான படம் மாதிரி தெரியல. எந்த வேலை விட்டு இல்லைன்னா ஒரு முறை பாருங்க.